உங்களோட பிஎஸ்என்எல் சிம்ல எப்படி வந்து வோல்ட் ஆக்டிவேட் பண்றது, 4G சேவை எப்படி வந்து எனேபிள் பண்றது, 4G பிளஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஎஸ்என்எல் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 4G இருக்கும், வோல்ட்டும் இருக்கும். அதே இன்னொரு பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா 3G மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இதுல வந்து வோல்ட் சேவை இல்லை. இந்த சிம்ல எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 5Gல வந்து வோல்ட் இருக்கு. அதையும் போட்டு 4G சிம்மையும் வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு வகையான சிக்னல் காமிக்கும். ரெண்டுமே பிஎஸ்என்எல் இருந்தாலும் ஒன்றில் மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், இன்னொன்றில் ஆக்டிவேட் பண்ணல. எனக்கே இந்த ஆப்ஷன் லேட்டராக தான் தெரிஞ்சு. சாரி ஃபார் த லேட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த வோல்ட் சேவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அங்கே ஆஃபீஸ்லேயே வந்து எனேபிள் பண்ணிடலாம். அதாவது உங்களுக்கு சிம் ப்ரொவைட் பண்ணும் போதே இன்கேஸ் அவங்க பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே SMS ஆப்ஷனுக்குள்ளே போங்க. SMS ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே ஜஸ்ட் இந்த நம்பரை டயல் பண்ணுங்க. அதாவது 53733 53733 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்னோட வோல்ட் சேவையை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மெசேஜ் வந்து ஓகே கொடுத்த உடனே அந்த பிஎஸ்என்எல் சிம்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ACT VOLTE வோல்ட் ஆக்ட் வோல்ட், அதாவது ஆக்டிவேட் வோல்ட் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜரும் கூட. இந்த மெசேஜை ஒரு டைம் சென்ட் பண்ணிடுங்க. ஒரு முறை சென்ட் பண்ணதோட போதாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 2-3 முறை சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கான ரிப்ளை மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்துறதுக்காக நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு முறை 3 முறை கூட மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. வோல்ட் சேவை வேணுமா வேணாமா? ஸோ அதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த மெசேஜ் இன்னொரு முறை கூட பண்ணுங்கள். தப்பில்லை, இது எதுவுமே தப்பு இல்லை. நமக்கு வரலை, நம்ம காசு கொடுத்ததுக்கான சேவை வரலை. அதனால் இதை நம்ம கேட்டு வாங்குகிறோம், அவ்வளோதான். எனக்கு நான் காசு கொடுத்ததுக்கான சிம்முக்கான விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம். ரிப்ளை மெசேஜ் வரும் தாராளமாக. இந்த ரிப்ளை மெசேஜை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல ஆக்டிவேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளைட் மோட் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வோல்ட் சேவை ஆன் ஆயிரும். இன்கேஸ் இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது ரொம்ப சிம்பிளுங்க. காலிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. காலிங் ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பருக்கு வந்து டயல் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஸ்டு கால் தான், அவங்களே கட் பண்ணிடுவாங்க. அதாவது 53734 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் பண்ணுங்கள். மிஸ்டு கால் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அது கட் ஆயிரும். ஒரு ரிங் போயிட்டு அது கட் ஆயிரும். கட் ஆன உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சேவைக்கான ஆக்டிவேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்என்னோட வோல்ட் சேவை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணாமல் தான் வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு சிம்முக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு எனக்கு வரதுக்கு 3 நாள் ஆணுச்சு. ஆனால் செகண்ட் சிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவாக கொடுத்துட்டாங்க டக்குன்னு எடுத்தோடனே. தேங்க் காட் இந்த வீடியோ பண்ணும்போது நமக்கு கிடச்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில பேருக்கு வராமல் இருக்கலாம், 3 நாள் கழிச்சு கூட வரலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வந்துருச்சு, 2 சிம்முக்கு நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் வேணும், நல்ல ஸ்பீட் கிடைக்கணும், பிஎஸ்என்னலோட 4G மட்டும் இல்லாமல் 4G ப்ளஸ் வோல்ட் சேவை நல்லா கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஎஸ்என்எல் சிம்மில் இந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் இந்த வீடியோ போடலான்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் எங்கேயோ நான் தப்பு பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பிஎஸ்என்எல்ல எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாராளமாக உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். பிஎஸ்என்எல் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரொவைடரில் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.